ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். வீடியோஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஏன்னா வீட்டில் ஒரு டெத் ஆயிடுச்சு. சரி, அது முடிகிற 1 மந்த்லேயே இன்னொருத்தவங்க, எங்கள் பாட்டி ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ அதனால தான் வீடியோஸ் போட முடியல. இன்றைக்கி அத்தை என்ன பண்ண போகிறாங்கன்னா, கருவாட்டு குழம்பு தான் வைக்க போகிறாங்க. அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெந்தயம் மட்டும் போட்டுக்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, அது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன காய் இருக்கோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் கருவாடு குழம்புக்கு எப்போவுமே வெண்டைக்காய், அதை விட கத்திரிக்காவும் முருங்காவும் போட்டு வைங்க, சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா எங்கள் வீட்டில் கீரை தண்டு கூட கொஞ்சம் இருந்துச்சா, ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதங்க விட்டாச்சு. இப்போ காய்கறிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, நல்லா புளி தேவையான ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. இப்போ நல்லா காய் வெந்து கொதிச்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சு இந்த கருவாடையை போட்டுக்கலாம். கருவாடை போட்டு ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆயிரும். ஸோ இது கூட நாங்கள் முட்டையை நல்லா வேக வச்சு அதையும் இந்த குழம்பு கூடயே போட்டாச்சு. ஏன்னா இந்த முட்டையை இந்த குழம்பு கூட போட்டால் அந்த முட்டையும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச். உங்கள் வீட்டில்